Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹேஸ் நான் தான் கூட மிஷின் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் ரியாலிட்டி குஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏன்டா நேற்று வீடியோ வரலன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா நான் ஆடியோ வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா பின்னாடிலாம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப வந்துருச்சு. ஸோ முடிஞ்சளவு இங்கேயும் நாய்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் எவ்வளோ வீடியோ போக முடியுமோ அவ்வளோ வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோடில் இந்த மாதிரி நம்ம ஹீரோ ட்ரைனிங் பண்ணுறேன்னு சொல்லியிருந்திருப்பால, ஒரு ஆர்க் முடிஞ்சிருக்குன்னு சொன்னேன்ல, அந்த ஆர்க்லேருந்து இப்போ கண்டினியூ ஆகுது. அப்போது இந்த மாதிரி நமக்கு சன்ஷைன் ஃபவுண்டேஷனாக என்னென்னு நமக்கு முதல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ சன்ஷைன் ஃபவுண்டேஷனாக என்னென்னா அது வந்து இந்த மாதிரி டீனேஜர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஃபவுண்டேஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் சொல்லலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த டீனேஜர்ஸ் வந்து இந்த மாதிரி பேட் பாத் போயிருப்பாங்களே அவங்களெல்லாம் வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு தான் இதை கிரியேட் பண்ணது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா தான் வந்து அதோட பிரசிடென்ட். அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோட அப்பா பற்றி எல்லோரும் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதை வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு தாக்கம் ஏற்படுத்தலை. ஏன்னா ஹீரோ அப்போ வந்து ஒரு சின்ன பையன் தான். அவன் என்ன நினைக்கிறானா, எதுக்கு எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ வந்து கொஞ்சம் சர்டன் ஏஜ் வந்ததுக்கு அடுத்து ஹீரோ வந்து காலையில் எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்கான். அப்படி வரும்போது ஹீரோட அப்பா வந்து ஏதோ பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு, அப்பா எங்கேப்பா காலைல போகிறீங்க அப்படின்னு தூக்க கலக்கத்தை கேட்கும்போது, குட் மார்னிங் டார்லிங், கொஞ்சம் வேலை இருக்குது, அதை கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணி ஆகணுமா அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் வேண்டா வெறுப்பாக இருக்குது. ஏன்னா ஹீரோட ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ஜென் ஷோ பார்க்குன்னு ஒருத்தர் இருக்கான். இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஹீரோ படிக்கிற ஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவன் வந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கான்ப்பா, அது பிரேக் டைமில் பிடிக்கிறான்ப்பா அப்படி ஹீரோ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஹீரோட அப்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ அவனா, நான் அவன்கிட்ட சொன்னேன் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு, ஆனால் அவன் இன்னும் ஸ்மோக்கிங் விடலையா அப்படின்னு கேஷுவலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அடுத்து என்ன சொல்கிறான்னா, அது மட்டும் இல்லைப்பா, அவன் என்ன பண்ணுறான்னா இந்த மற்ற கிட்ஸ் எல்லாம் இருக்காங்களா அவனெல்லாம் போய் அடிச்சுக்கிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படின்னு வந்து ஹீரோட அப்பா கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து அந்த ஸ்காலர்ஷிப்லாம் கொடுத்தீங்களே அந்த காசை அவன் படிப்புக்கு யூஸ் பண்ணாமல் அவன் வந்து மோட்டர் சைக்கிளை வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கான்ப்பா, மோட்டர் சைக்கிளாக ஒரு பைக்குன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட அப்பா அமைதியாக இருக்காங்க. அப்போனா வந்து அவனை திருத்துறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும் போல், நான் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் போல் எப்படி திருத்தணும்னு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு வெறுப்பாக இருக்குது. இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்க கேஷுவலாக இருக்கீங்க சொல்லிட்டு, அப்பா ஏன்ப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன நம்பிக்கிட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி அந்த பங்க்ஸ் எல்லாம் வந்து மாறுவாங்கன்னு, நீங்கள் வந்து இந்த மாதிரி காசெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க, இந்த டொனேஷன்லேருந்து வரதெல்லாம் வந்து அவங்களும் வேஸ்ட் பண்ணுறாங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, உண்மையிலனா அவங்க மாற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் இப்போ போய் ஆகணும். அப்போ நம்ம ஹீரோட அப்பா வந்து அப்படியே இருக்காங்க. ஸோ இதான் நம்ம ஹீரோட அப்பா, அவங்க மூஞ்சியை பார்த்துக்கோங்க, இப்போ தான் காட்டுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, என்னோட அப்பாவையான அப்பாவுக்கு வந்து அந்த புல்லிஸுக்கு வந்து உதவி பண்ணணுன்னு தான் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைடு ஹீரோட அப்பா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப ஜெலஸ் ஆகாத, நம்ம வந்து வந்ததுக்கு அடுத்து இந்த வீக்கெண்டில் வந்து கேம்பிங் போவோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ தான் ஜெலஸ் ஆன மாதிரி தான் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு வந்து தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ என்னது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கத்திருப்பான். ஆனால் அன்றைக்கி தான் எனக்கு ஒரு விஷயம் தெரியல, ஏன்னா அன்றைக்கி தான் எங்கள் அப்பா வந்து அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனாங்க, அன்றைக்கி தான் நான் கடைசியாக பார்த்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு திடீர்னு எந்திரிக்கிறான். எங்கே இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப விருத்து எந்திரிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் பார்த்தா இது வந்து ஹீரோக்கு வந்து ஒரு கனவு. பார்த்தா நம்ம ஹீரோக்கு காய்ச்சல் வந்திருக்கு. நம்ம ஹீரோ வந்து அந்த மலையில் நனைஞ்சிருப்பாள் அந்த சண்டையில், அதனால வந்து ரொம்ப நடுங்கிட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தான், நான் என்னோட மொத்த இதையும் யூஸ் பண்ணேன், ஆனால் என்னால் ஜெயிக்க முடியலையே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் எங்கள் அப்பாவோட ஆக்சிடெண்ட் வந்து அது வந்து ஆக்சிடெண்ட் கிடையாதா, அது பிளான் பண்ண மாதிரி ஒரு க்ரைமா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் எதுக்கு அவன் சொல்லணும், அவன் எது கையில் எவிடன்ஸ் வச்சுருக்கான், அந்த எவிடன்ஸ் வந்து ஏன்ட்ட சொல்லணும், அது அப்போ அவன் இன்வால்வ் ஆகிருக்கானா, இல்லை அவன் இன்வால்வ் ஆகியிருந்தால் எதுக்கு வந்து அவன் எனக்கு வந்து இந்த மாதிரி நான் ஜெயிச்சா எனக்கு தரேன்னு சொன்னான். ஒன்றும் புரிய மாட்டுதே. ஆனால் அவனை எங்கேயுமே பார்த்ததே கிடையாது, இவன் வந்து இந்த மூஞ்சியும் நான் பார்த்ததில்லை, அப்போ இவன் வந்து இங்கே இல்லை, அப்போ இவனுக்கு ஏற்கனவே தெரியுமா இந்த மாதிரி எங்கள் அப்பா ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்தாங்க. ஆனால் ஹீரோட அப்பா இறந்து 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து அவனுக்கு தெரியுமா. ஆனால் இவனை பார்த்தா சஸ்பீஷியஸாக இல்லை. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, அவன் வந்து எதுக்கு இப்படி என்கிட்ட சொல்லியிருக்கணும், அவன் சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல. அவன் வேறு என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் ஜெயிச்சா அதை எனக்கு தரேன்னு வேறு சொல்லியிருக்கானே. இதை யோசிச்சுக்கிட்டே தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக போயிட்டுருக்கு. சரி இப்போ அதை பற்றி எனக்கு யோசிக்கக்கூடாது, ஏன்னா வேறு சாய்ஸ் இல்லை, அந்த எவிடன்ஸ் வாங்கி நானே பார்க்கணும் அது உண்மையாக பொய்யான்னு. அப்படி ஹீரோ பார்க்கும்போது சிஸ்டம் பாப் அவுட் ஆகுது. அதில் பார்த்தா கோல்டு அச்சீவ்மெண்ட் கோஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு 5 மிஷன் இருக்குது, இந்த 5 மிஷன் நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோ சரி இந்த மிஷினை முடிச்சு நான் ஸ்ட்ராங்காக மறந்து இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அந்த மிஷின் வந்துருக்கும்ல, அதை நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். சரிடா நான் வந்து கண்டிப்பாக உன்ட்டு வந்து அந்த எவிடன்ஸை வாங்குவேன். அப்போ நம்ம ஹீரோ நினச்சிட்டு அங்கே கத்துறான், இந்த மிஷின் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு கத்தும்போது மிஷின் 1 என்னன்னா, நம்ம ஹீரோ வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற அளவு அப்படியே தலைகீழாக வந்து இந்த சக்கராசனமாக அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கணும். அது 50,000 மீட்டர் இருக்கணும். அப்போ பக்கத்தில் வந்து இந்த ஹீரோவோட ஸ்கூலில் இருக்கிறவங்களே வந்து பார்த்துக்கிட்டே யார் பார்த்து ரொம்ப வீடாக இருக்கா, அம்மா பார்க்க ரொம்ப ஸ்கேரியாக இருக்கா, வாங்க போ அப்படின்னு வந்து லேடிஸ்லாம்
அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் வந்து இது பண்ணலை போய்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோட மைண்ட் செட்டில் என்ன தெரியுமா, இதெல்லாம் ஒரு ட்ரைனிங்கா, என்னடா யூஸ்வலாக ட்ரைனிங்னா என்னடா இருக்கும், சிட்டப்பு புல்லப்பு ஸ்குவாட்ஸ் அந்த மாதிரி தானே இருக்கும், இப்படியே இருக்கா அப்படின்னு ஹீரோ நினச்சி போய்கிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இன்னும் 2 லேடிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பாத்தியா ஹாரர் மூவரில் இப்போ வருவாங்கல்ல அந்த தலையை திருப்பிக்கிட்டு அதே மாதிரி இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் போனால் ரொம்ப இதாக இருக்குது, இதுலேயே நான் செத்து போயிருவேன் இந்த வெக்கப்பட்டு அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிறேன். அது ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த டைம் அப்போ சரி அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிக்கூடாது, நம்ம ட்ரைனிங் தான் இது பண்ணோம், நம்ம ஸ்ட்ராங்காக தான் மாறணும். அப்படி ஹீரோ வந்து நல்லா பச்சக்கச்சுக்குன்னு பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. இப்போ உண்மையாக பார்த்தா நம்ம ஹீரோ பெய்மா தான் இருக்குது. அங்கே 2 லேடி சும்மா சொல்லியிருப்பாங்களே, அவங்க 2 பேரும் ஹீரோ பார்த்து ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஐயோ பெய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் 2வது மிஷன் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம ஹீரோ சேரே இல்லாமல் சேர் மாதிரி உட்காந்துருக்கணும். அது 10,000 நிமிஷம், ஐ மீன் 11,000 நிமிஷம் அப்படியே நம்ம ஹீரோ உட்காந்துருக்கணும். ஸோ நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறான், அவரால் உட்கார முடியல, பதக்குன்னு விழுந்துக்கிட்டு இருக்கான். அது கிளாஸ் டைமில். அப்போ அந்த டைம் அப்போ நம்ம ஹீரோக்கு 3வது மிஷன் என்னென்னா, இந்த மாதிரி வந்து புறாக்களை வந்து பிடிக்கணும். அது வெறும் கையில் மொத்தம் 100 புறாக்களை பிடிக்கணும்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோ பிடிக்க பார்க்குற, ஆனால் ஒன்றும் கையில் மாட்ட மாட்டேது. அப்புறம் 4வது மிஷன் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்லைட் இருக்குல்ல, அதை நம்ம ஹீரோ வந்து இந்த தேவாங்கு மாதிரி, அதாவது ஸ்லாத்து மாதிரி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பதக்குன்னு விழுகிறான், அண்ணே அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இதில் பார்த்தா நம்ம ஹீரோ 8,000 நிமிஷம் வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் 5வது நிமிஷம் என்னென்னா, இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அடுத்து அந்த இடத்துல ஏதோ ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது, அந்த கம்பியை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுற அளவு கம்ப்ரெஸ் பண்ணணும். நம்ம ஹீரோ அதை வந்து முடிஞ்ச அளவு பண்ணுறான், ஆனால் பண்ண முடியல. இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ வந்து எவ்வளோ முடிச்சிருக்கான் தெரியுமா, 0.3% தான் அது முடிச்சிருக்கான். ஸோ 100ல் 0.3 தான் முடிச்சிருக்கான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கான், இல்லை நம்ம ரொம்ப பண்ணோம் அப்போ நம்ம ஹீரோ வந்து கஷ்டப்பட்டு பண்ணி 1 வாரத்தை முடிச்சிட்டான். 1 வாரத்தில் நம்ம ஹீரோ பேன் இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு என்னமோ இது என்னால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படி ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா இந்த 1 வாரம் நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டதில் 2% தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான், இன்னும் 98% இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ அப்படியே பேன் இருக்கான். ஆமாம்ல, இப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வருது, ஐ மீன் இப்போ தான் நான் யோசிச்சு பார்க்குறேன். அது என்னென்னா, அந்த ஷேரியாங் இருக்கால, அதாவது ஷியாங் இருக்கால, அவன்கிட்ட இருக்க எவிடன்ஸ் ஒரு வேளை ஃபேக்காக இருக்குமோ. ஏன்னா திடீர்னு வந்து எப்படி ஒரு எவிடன்ஸ் வந்து வரும், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஹான் சொன்னதை வச்சு பார்த்தா அது மிஸ்டேக்காக இருக்க வாய்ப்பில்ல. ஒருவேளை அது மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா, ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து அந்த டைம் லிமிட் எதுவுமே கொடுக்கல. நான் வந்து தோத்தான்னு எனக்கு வந்து எந்த இதுவும் கொடுக்கல, அதாவது எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல. ஒருவேளை பேசாமல் நான் கிவ் அப் பண்ணிடவா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வருது, என்னடா சும்மா முணுமுணுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. நம்ம ஹீரோ யார் அதுன்னு பார்த்தா, அதான் நம்ம கேங்கு நீ எப்போ இருந்து அங்கே இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, ஏன் என்னோட நெய்வர் வீட்டில் நான் இங்கே எக்ஸசைஸ் பண்ணுறல உனக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேங் அங்கே எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது போக இதை மாதிரி ஒரு வியோடு நான் பார்த்ததே இல்லைடா, சரி நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், இதை மாதிரி உனக்கு வந்து அந்த ஸ்லைடை கட்டி பிடிச்சி ஏதோ படிக்கிட்டு இருக்கேன், நான் அதை கண்டுக்கல, நீ என்ன வேணா படிக்க அப்படின்னு வந்து கேங் சொல்லிட்டு இருக்க போது நம்ம ஹீரோ வந்து, டேய் நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா, நான் வந்து ட்ரைனிங்கிறா அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்லிட்டு அடுத்து, சரி நீ வந்து எதுக்கு இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க, நீ பேசாமல் ஜிம்முக்கு போகலாமே அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது கேங் அமைதியாக இருக்கான். ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப அப்சசிவாக இந்த மாதிரி நான் இந்த இடத்துல எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு அப்படின்னு கேங்கோட கதை சொல்கிறான். நம்ம ஹீரோ என்னடா கதைன்னு கேட்டால், இந்த மாதிரி கேங் வந்து நான் சொல்லியிருப்பேன்ல, ஹை ஸ்கூலில் வந்து குண்டா இருந்திருப்பான், நம்ம ஹீரோ கூட நினச்சிருப்பான்ல, குண்டா இருந்தவன் எப்போ ஒலி ஆகிட்டான்னு அந்த ஃப்ளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம கேங் என்ன சொல்கிறான்னா, அவனோட பாடியை பார்த்தா அவனுக்கே அஷயமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஜிம்முக்கு போனால் அது எப்படி இந்த பாடியை எடுத்துகிட்டு போகிறதுன்னு ரொம்ப வந்து அவன் இது பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறான்னா, எல்லா ராத்திரி அப்பையும் இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் பார்க்கிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். நியர்லி 2 இயர்ஸாக எக்ஸசைஸ் பண்ணி நம்ம கேங்கோட பாடியை மொத்தமாக வந்து இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. அதில் வந்து நம்ம கேங் என்ன சொல்கிறான்னா, இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் இயர் அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இதெல்லாம் கிவ் அப் பண்ணிட்டு போயிடலாம், எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தோணுனேன், ஆனால் இருந்தால் நான் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியா இவனாலே வந்து பண்ண முடிஞ்சிச்சுன்னா அப்போது என்னால் பண்ண முடியும்ல, ஆனால் நான் இவன் ஏஜில் இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஹீரோ வந்து அவனோட ஸ்கூல் லைஃப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து, அம்மா நான் வந்து டேக்கண்ட பண்ணி ஆகணுமா அப்போ நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசில் வந்து அழுதுகிட்டே வந்திருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஸ்கூலில் நல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்கான். நான் எக்ஸசைஸ் பண்ணால் நான் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங்காக மாதிரி அவங்க அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சவாதை எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஆனால் அது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா நம்ம ஹீரோ, டேக்கண்டெல்லாம் யார் பண்ணுவா, அதெல்லாம் வந்து ஃபன்னே இல்லை, நான் வேறு ஏதாச்சும் பண்ண போகிறேன், நான் போய் கேம் விளாட போகிறேன். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஃபோனில் கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கான், ஐ மீன் லேப்டாப்பில் கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம் அது ரொம்ப நாளாக வரல. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ திரும்பி அடி வாங்கிட்டு மூக்கில் ரத்தத்தோட வந்து அவங்க அம்மாட்ட என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் எனக்கு வந்து இந்த ஆப்பிக்கோ அதை வந்து லேர்ன் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது ஏதோ ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் போல். அப்போ அதையும் நம்ம ஹீரோ வந்து அப்படியே விட்டுட்டேன். அது ரொம்ப ஆடாக இருக்குது, அதெல்லாம் யார் போய் இது பண்ணுவா. அப்போ நம்ம ஹீரோ திரும்பி வந்து லேப்டாப் தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, சரி நீ முடிச்சிட்டியா அப்படின்னு ஒரு வாய்ஸ். நம்ம ஹீரோ அப்போ தான் கான்சியஸ் வரான். என்னது அப்படின்னு கேட்கும்போது, அதான்டா ஏதோ கட்டி பிடிச்சி ஏதோ பண்ணிட்டு இருந்தேன், ட்ரைனிங் ஏதோ சொன்னீங்க, அந்த ஸ்லைடு வியர்டான ஸ்லைடு அதெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோட சிஸ்டம்
சிஸ்டம் வந்து இருக்குது, இந்த சிஸ்டத்தை முடிச்சா நம்ம ஹீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாறுவான். இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாம்ல, இவனாலே இவனோட பெஸ்ட்டு கொடுத்து இவ்வளோ பண்ண முடியுதுன்னா ஏன் என்னால் பண்ண முடியாது? அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் இந்த மாதிரி இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக மாறுவேன், நான் கிவ் அப் பண்ண மாட்டேன்ப்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் வந்து கேங்க, டேய் வாயமுறை எதுக்குடா கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படி கேட்டுட்டு இருக்கேன். இங்கே இருந்து நம்ம ஹீரோவை வந்து அமைதியாகிட்டான். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காலங்கள் போய்கிட்டு இருக்கு. அது எத்தனை நாள்னா 2 மாதம் கழிச்சு அந்த இடத்துல பார்த்தா எங்கே அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துல உட்காரும்போது திடீர்னு ஒரு கதவு சவுண்டு கேட்குது. அந்த இடத்துல எங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓ, நான் என்ன நினச்சேன்னா உன்னோட செய்தி எதுவும் வரலையா, நீ கிவ் அப் பண்ணுறேன்னு நினச்சிட்டேன், ஆனால் நீ இங்கே வந்திருக்கிய டோவின் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே வந்துக்கிட்டு இருக்கானா. சரி, உனக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன், இந்த இடத்துல வந்தேன்னா அது என்ன அர்த்தம்னு. இந்த இடத்துல வந்து சண்டை போடுறதுல வந்து சாவர அளவு சண்டை போடுவோம். அந்த இடத்துல நீ சாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ ஜோக் சொல்லலை, ஆனால் நீ ரெடியாக இருப்பேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ இப்போ உள்ளே வந்துட்ட அப்படின்னு இந்த செட் டெரரா சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம கீழே அந்த இடத்துல கதவை சாத்தி லாக் பண்ணிட்டா. சரி உன்னால் என்னை தோக்கடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஏன்னா நான் அப்போ இருந்த மாதிரி இப்போ இல்லை, நான் போகிறேன், இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறதோட அந்த சாப்டர் முடியுது. ஸோ அந்த சாப்டரில் வந்து ஒரு ஹீரோட ஸ்டார்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது போக போக நான் சொல்கிறேன், ஏன்னா அது அப்டேட் ஆகும்போது இதிலே காமிச்சிருவாங்க. சரி, நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ட்ரைனிங் பண்ணியிருப்பார்ல, அப்போது அந்த 2 வாரத்துக்கு அடுத்து இந்த கேங்லாம் சொல்லியிருப்பா, இவனை மாதிரி நான் எக்ஸசைஸ் பண்ணி நான் கண்டிப்பாக வருவேண்டான்னு சொல்லியிருப்பான்ல. அப்போ தான் நம்ம ஹீரோ மூச்சு வாங்கிட்டே இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ வந்து இந்த பிஜியை பிடிச்சிட்டான். எத்தனாவது பிஜினா 97வது பிஜியில் நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டான். அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து அந்த இடத்துல ஏப்பா ஒரு வழியாக பிடிச்சிட்டேன், இனிமேல் என் கையிலேருந்து போவியா, என்னை பயமுத்திட்டல இரா, இதே மாதிரி உங்கள் 3 பேரையும் நான் பிடிச்சி நான் 100 ஆக்க வேண்டாம் அப்படின்னு ஹீரோ ஒரு சைடு கத்திக்கிட்டு இருக்கா. அந்த சைடு நம்ம ஹீரோ கிவ் அப் பண்ணலான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து பண்ணலாம் அப்போ நம்ம ஹீரோ சொல்லும் போது அந்த சைடு பார்த்தா அந்த ஸ்லைடை வந்து கட்டி பிடிக்கணும்ல, அது இன்னும் வந்து 6000 நிமிஷம் இருக்குது. ஸோ 11,000 நிமிஷத்துலேருந்து 6000 நிமிஷம் நினைக்கிறேன். இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிக்கிட்டே தொங்கிக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்தால் என்னோட மிஷன் நான் கண்டிப்பாக முடிப்பேன் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோட அந்த ரேட் வந்து ஏறுது. பார்த்தா 9% ஏறுது. அப்புறம் நம்ம ஹீரோ இந்த மாதிரி கிளாஸ் எடுத்தான்னு யாரும் ஹீரோ கண்டுக்கல. பட் நம்ம ஹீரோ சேர் இல்லாமல் சேர் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கான். அது ரிமைனிங் டைம் இன்னும் 7000 நிமிஷம். நம்ம ஹீரோ இப்படியே போயிட்டு இருந்தால் நான் முடிச்சிருவேன் நினைக்கும் போது ஹீரோட பர்சன்டேஜ் 21 வருது. அப்புறம் இந்த ஹீரோ வந்து இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த 5 ட்ரைனிங் இருக்குல்ல, அது என்னன்னு தெரியல, அது ஏதோ டான்ஸாக எக்ஸசைஸான்னு தெரியல, அது வந்து நம்ம ஹீரோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுலேயே நம்ம ஹீரோ பண்ணி முடிக்கும் போது 47% முடிச்சிட்டான். இதெல்லாம் முடிச்சதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு 58 நிமிஷம் முடிச்சிட்டான். ஃபைனலா நான் முடிச்சிட்டேன் அப்படி ஹீரோ வந்து கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா 100% முடிச்சிட்டான். முடிச்சதுக்கு அடுத்து நம்ம ஹீரோட ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறப்போகுது. ஏன்னா உங்கள் மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, உங்கள் ஸ்டாட்ஸ் எல்லாமே ஏறப்போகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட ஸ்டாட்ஸ்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு. அதாவது டிஃபென்ஸ் 21 221, 1500 ஹெச்பிலேருந்து 11,500 வந்துருச்சு. எம்பி பார்த்தீங்கன்னா 1600 2600, எஜிடிட்டி வந்து 31 231, ப்ளஸ் அட்டாக் இன்க்ரீஸ் ஆகுது, அது 31 231. ஸோ நம்ம ஹீரோ வந்து பல மடங்கு வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டான். அதாவது எல்லாமே 200+ வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஹீரோ ப்ளஸ் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கான். அது போக நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். என்னது ஸ்டாட்ஸ் எல்லாம் எரிச்சானா எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிலையே, இந்த நம்பரில் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறி இருப்போம். சரி, அதை நம்ம போகும்போது பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் என்னோட மிஷன் முடிச்சனால நான் போய் சில விஷயத்தை செட்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை போய் இந்த இடத்துல செட்டில் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருக்கான். ஸோ இப்போ கரண்ட்டில் நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் அந்த விஷயத்தை செட்டில் பண்ண அந்த பென்ட்ரைவை வாங்கி அது உண்மையா இல்லை போலியா அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம ஹீரோ வந்திருக்கான். அப்போ அந்த நேரம் அப்போ எங்கே என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரியல நீ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு. ஆனால் அப்போ ஏங்க என்ன சொல்கிறேன்னா, ஆனால் எனக்கு ஒன்று புரியல. 2 மாதத்தில் நீ என்ன பெருசாக ஸ்ட்ராங்காக போகிற, இந்த 2 மாதத்தில் நீ ட்ரைனிங் எடுத்து என்னை பீட் பண்ணிடுவேன் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அசால்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்கான், அமைதியாக நிற்கிறான். சரி, அது ரீசனபிள் தான். ஏன்னா உங்கள் அப்பாவோட சாவுக்கு நீ இவ்வளோ துடிக்கிறல, அதனாலே நீ இப்படி வந்திருக்க. என்ன பண்ணுறது, நான் ஏற்கனவே சொன்னேன் நீ இங்கே வந்தனா நீ சாவான்னு. ஸோ உன் சாவுக்கு நீயே இங்கே வந்திருக்கனா, நான் அதை நிறைவேற்றணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேகமாக நம்ம ஹீரோவை கிக் பண்ணுறான். அப்படி கிக் பண்ணும்போது அந்த யங் வந்து ஷாக் ஆகுறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, சரி நான் உன்ட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், சண்டை போடுறதுக்கு முன்னாடி உன்ட்ட அது இருக்குல்ல, உன்ட்ட அந்த எவிடன்ஸ் இருக்குல்ல. அப்புறம் நம்ம ஹீரோ டெரராக இருக்கான். பார்த்தா அந்த சைடு பிளாக் ஆகிட்டா, இதான் நம்ம ஹீரோ பாடியை பார்த்தீங்களா. அப்போ நம்ம ஹீரோ அந்த சைடு இருக்கும்போது அந்த யங்குக்கு ஷாக் ஆகி பின்னாடி வரான். அவன் பிளாக் பண்ணுறான். பரவாயில்ல, இந்த நல்லா தான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம யங் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஆமாம், நான் அவனை நல்லா தானே அடித்தேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இன்னொன்று அடிப்பேன்னு சொல்லிட்டு யங் வேகம் வந்து நம்ம ஹீரோ அடிச்சுக்கிட்டு இருக்கான். நான் எதுக்கு அதை சொல்லணும், முடிதான் என்னை டிஃபீட் பண்ண சொல்லும் போது நம்ம ஹீரோ மூஞ்ச பலார்னு ஒரு அடிக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ அதை கையை வச்சு அசால்ட்டாக பிளாக் பண்ணான். சரி, நீ சொல்லனா என்ன, நானே வந்து உன்ட்ட வந்து வாங்கிக்கிறேன், உன்ட்ட எவிடன்ஸ் இருக்கோ இல்லையோ, உன்னை இந்த இடத்துல அடிச்சு போட்டு நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சைடு பிடிச்சி அமுக்கும் போது அவன் ஷாக் ஆகிறான். இவனாவே இந்த மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யங்குக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இந்த யங்கு ஹானும் வந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது ஹீரோ வந்து அன்னைக்கு அந்த ஈவெண்ட் முடிச்சிருக்கும்ல, அந்த டஞ்சன் முடிச்சிருக்கும்ல, அந்த டைம்லைன் தான் இந்த டைம்லைன். அப்போ வந்து இந்த மாதிரி
சொல்லு ஹான், இந்த மாதிரி இந்த கிரிமினல் வீடியோக்கு தானே நீ ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லும்போது ஹானு வந்து ஆமான்னு சொல்கிறான். ஏன்னா வந்து ஹானும் அப்போ பார்த்தா ஹானு வந்து இந்த மாதிரி ஹீரோட அப்பா யார் கொலை பண்ணாங்கன்னு தான் தேடிக்கிட்டு இருந்திருக்கான் போல. அப்போ அந்த சைடு வந்து எங்கே என்ன சொல்கிறேன்னா, இது ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா அவனுக்கு ஏற்கனவே கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆக்சுவலாக நீ இது டோவினுக்கு தானே கொடுத்துருக்கணும் அப்படின்னு ஹான் சொல்லும்போது, அவன்கிட்ட கொடுக்கணுமா இந்த மாதிரி ஒரு ப்ரெஷியஸான இதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணுமா, நான் எது கொடுக்கணும், அவங்களோட அப்பாவோட சாவுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து எங்கே சொல்லிக்கிட்டு இருக்கான். அது பேர் இது உனக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீயே போய் பேசாமல் சொல்லு அப்படின்னு எங்கே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நான் சொன்னால் அவன் நம்புவானான்னு தெரிலையே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு கல்பிரிட்டை பற்றி தெரிஞ்சானோ நான் இந்த வீடியோ கொடுத்தாதான் அவன் அட்லீஸ்ட் பாப்பா அப்புறம் வந்து ஹான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போனா நான் அவன்கிட்ட எப்படி இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன், அது போக அவன்கிட்ட நான் எதுக்கு கொடுக்கணும், முடிஞ்சால் அவனை வந்து வேணா எடுத்துக்க சொல்லு அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருப்பான். ஸோ இந்த இடத்துல கரண்ட்டில் பார்த்தா இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டாக பிளாக் பண்ணிகிட்டு இருக்கானா. அப்போ ஹீரோ டெரராக பார்த்துட்டு இருக்கான். ஆமாம், நான் இப்போ பார்க்குறேனே இதே தான் அந்த நோஞ்சான் அப்படின்னு நம்ம எங்கே வந்து பார்த்துட்ருக்கான். இந்த மாதிரி வந்து லாஸ்ட் பாட்டில் அப்போ ரொம்ப லூசர் மாதிரி அடி வாங்கி செத்து போனானே, காலில் விழுந்து கெஞ்சிறானே, அவனாவே 2 மாதத்தில் இவ்வளோ மாதிரி இருக்குவா, அது இம்பாசிபிள்னு சொல்லிட்டு எங்கே வந்து வேகமாக அடிக்கிறான். நம்ம ஹீரோ அதை பிளாக் பண்ணுறான். அது இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்கச்சக்கமாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அது அசால்ட்டாக வந்து பிளாக் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி வச்சுக்கிட்டு இருக்க எவ்வளோ நேரம் இதே மாதிரி இருப்பேன் நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்படின்னு எங்கே போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். எங்கே ஷாக் ஆகிறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அதுலேருந்து அசால்ட்டாக எஸ்கேப் பார்க்குறான். ஏன்னா நம்ம ஹீரோட டிஃபென்ஸ் தான் ரொம்ப அதிகமாகிடுச்சுல. எல்லா பஞ்சும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அவனோட டிஃபென்ஸ் வந்து இப்போ எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது, போனதாக அடிக்கும்போது இதாக இருக்குது, சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு கிக் பண்ணுறான். நம்ம ஹீரோ அதில் டாச் ஆகிறான். அப்போ இன்னொன்று கிக் வரும்போது அந்த சைடு நம்ம ஹீரோ காணும். என்னென்னு பார்த்தா அந்த சைடு நம்ம ஹீரோ அந்த சைடு நின்றுட்டு இருக்கான். அவனோட எஜிலிட்டி வந்து பார்த்தா 31லேருந்து 231 ஏறிடுச்சு. இவன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கான், ஃபாஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. எங்கே வந்து அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சைடு வந்து இந்த மாதிரி நம்ம ஹான் என்ன சொல்லியிருப்பான் ஃப்ளாஷ்பேக்கில், நீ என்ன நினைக்கிற அவன் வந்து உன்ட்டு வந்து எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த சைடு எங்கே வந்து ஷாக்காக இருப்பான். என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி ஒருத்தன் வந்து எப்படி இருப்பான், அவன் சும்மா வந்து ஏதோ ப்ராப்ளம் கொடுக்குறவன் தான், அவனால் எடுக்க முடியாது, அவன் வந்து ஒரு சும்மா ஒரு நோஞ்சான்னு வச்சுக்கோ அப்படின்னு வந்து எங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்கான் ஹான் கிட்ட. நினைக்கிறேன் அவன் என் கூட சண்டை போடுறாலும் அவனுக்கு என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு வந்து கேட்கும்போது இந்த சைடு வந்து இருக்காது அப்படின்னு ஹான் சொல்லியிருக்கான். ஆமாம் அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் ஒரு விஷயம் என்னால் சொல்ல முடியும். என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலாக அவன் வந்து ஸ்ட்ராங் ஆவானா இல்லை அட்டாக் பண்ணுவானா டிஃபீட் ஆவானா அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் எனக்கு என்ன தெரியும்னா அவன் கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கான், அதனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துல ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு இந்த இடத்துல கரண்ட்டில் பார்க்கும்போது இதை பற்றி பேசிட்டு அப்படின்னு அப்புறம் நான் அன்றைக்கி நினச்சது தப்பு இல்லை போல் அப்படின்னு நம்ம எங்கே நினச்சிருக்கான். ஸோ அன்றைக்கி எங்கே வந்து அவனோட அட்டாக் வந்து கொஞ்சம் அன்ரியலாக இருக்குன்னு சொல்லியிருப்பால, அது இந்த இடத்துல வந்து முடிச்சு போட்டுட்டு இருக்கான். இது என்னது, இது எந்த மாதிரியான ஃபன்னு, இது நல்லா இருக்குது அப்படின்னு வந்து அந்த சைடு வந்து நம்ம எங்கே வந்து சைக்கோ மூடாக மாறிக்கிட்டு இருக்கான். இதை அது போக எங்கே என்ன சொல்கிறேன்னா, இது எனக்கு ஒரு சென்ஸ் வந்து இது பண்ண மாட்டுது, இது லாஜிக்கே இல்லை, இது என்ன அமேசிங்காக இருக்குது, இது என்ன உன்னோட பவர் ஆஃப் லவ்வா அப்படின்னு வந்து எங்கே கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு இவன் இப்படி தான் நான் மாறினா, இவன் வைவ் அன்னைக்கு ரொம்ப மாறுத்துல, அதாவது அன்னைக்கு சைக்கோ மூடாக இருக்கிற மாதிரி தானே இன்னைக்கு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி பார்ப்போம் உங்கள் அப்பாவோட சாவுக்கு வந்து உனக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்கியிருக்குன்னு ஓ லவ்வை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவன் வேகமாக குத்த வந்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவை. அப்போ அந்த இடத்துல அப்போ நம்ம ஹீரோ இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்திருப்பால, இவ்வளோ நேரம் பஞ்ச் பண்ணாமல் இருந்திருப்பால, இப்போ பார்த்தா அந்த இடத்துல நம்ம எங்கே ஒரே பஞ்சு தான். அந்த பஞ்சில் நம்ம ஹீரோ போன எபிசோடில் எப்படி ஒரே அடியில் கலங்கி விழுந்தானோ, அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போனானோ, அதே மாதிரி தான் இந்த இடத்துல எங்கே போயிருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோ 2வது பஞ்சு கொடுக்க முன்னாடி என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாரு நான் ஏற்கனவே சொன்னமா தான் திரும்பி இந்த மாதிரி பேசாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ 2வது ப்ளோ பார்த்தா அப்படியே அவன் தரையில் விழுகிற அந்த இம்பாக்ட் அப்படியே செதறும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இப்போ ப்ளே டைம்லாம் முடிஞ்சிருச்சு அப்படி ஹீரோ வந்து ஃபார்மிங்கோட இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் அப்போ இந்த மாதிரி நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, ஃபன் டைம் வந்து ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பானா, அங்கேருந்து ஆரம்பிக்குது. அப்போ அந்த யங் வந்து நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ ஒன்றும் பரல, ரொம்ப நாளாச்சு ஒரு ப்ராப்பரான சண்டை போட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு அந்த சைடு யங் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அப்படி கத்திக்கிட்டு இருக்கும்போது சரி பார்த்தா இந்த சாங் இருக்கால அவன் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். சாங் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும்போது அந்த சாங் திரும்பி பார்க்குறான். என்னடா அப்படின்னு கேட்கும்போது, அதுவா இப்போ தான் நாங்கள் செக்யூரிட்டி சிஸ்டம் பார்த்தா அந்த இடத்துல அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்குது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன அலாரம் அடிக்குது அப்படின்னு அந்த சைடு சாங் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு சைடு பார்க்கும்போது, எங்களுக்கு அந்த இடத்துல இல்லையா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அந்த சைடு அந்த ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான்னா, அது எனக்கு தெரியல அந்த சைடு அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்குது நம்ம என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எங்கே அலாரம் அடிக்கிறா, இந்த எங்கே இருக்கால அந்த இடத்துல தான் அலாரம்
அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சைடு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணி என்ன கேட்டா அப்படின்னு திரும்பி சாங் கேட்குறான். அதுவா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த சென்சாரில் வந்து வைப்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வைப்ரேஷன் வந்தது காரணம் நம்ம ஹீரோ அந்த இடத்துல பஞ்ச் பண்ணியிருப்பான், அந்த இடத்துல கிளிக் பண்ணியிருப்பான்ல. ஸோ அவர் இம்பாக்ட் வருது அந்த வைப்ரேஷன் மூலமாக சென்சார் மூலமாக இவங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த சைடு எங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஏன்னா நம்ப முடியல நீ 2 மாசத்துல இவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறிட்ட அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே அடிக்கும்போது நம்ம ஹீரோ அதுலேருந்து டாக் பண்ணுறான். ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் குத்திக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அதை ஜாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்கு, இது ரொம்ப சூப்பராக இருக்குது, என்னதான் நீ ஸ்ட்ராங்காக மாறணும், உனக்கு ரியல் காம்பட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு எங்க வந்து நம்ம ஹீரோ அடிக்க வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படி பார்க்கும்போது நம்ம ஹீரோ காலை வச்சு எத்தி சோஃபாவில் இந்த சைடு வந்து நிற்கிறான். அப்படி வந்து நிற்கும் போது அது கொஞ்சம் க்ளோஸாக தான் இருந்துச்சு. அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். நாட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வந்து நல்லா வந்துக்கிட்டு இருக்கான். அப்படி வரும்போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு பஞ்ச் கொடுக்குறான். அந்த பஞ்ச் மூலமாக நம்ம ஹீரோ அப்படியே பின்னாடி போய் விழுந்துக்கிட்டு இருக்கான். அப்படி விழுகும்போது செவுத்துல வந்து மோதுறான். அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல நிற்கிறான். நீ எப்பவுமே இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பியா அப்படி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது என்னன்னா இந்த மாதிரி ப்ராப்பர் ஃபைட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, அது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து அப்படியே ஜோக்கர் மூஞ்சி மாதிரி இருக்குது, வாயில் வேறு லிப்ஸ்டிக் இருக்கா, அப்படியே ஜோக்கர் மாதிரி தான் இருக்கா. அப்போ அந்த சைடு வந்து டேய் நீ வந்து பேசிக்கிட்டே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னு வந்து அதை சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருக்கான். அந்த எங்கு நம்ம ஹீரோ வேகமாக போய் அவன் மூஞ்சில் குத்துறான். இங்கே பாரு எனக்கு நேரம் இருக்குது, அதனால் வந்து இந்த இடத்துல நான் அடிச்சுட்டு போட்டு எனக்கு அடுத்த வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சைடு அவன் சுருண்டுக்கிட்டு இருக்கான். அப்படி சுருண்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கும் ஒரு அடி விழுகுது. நம்ம ஹீரோ இவன் எப்படி அடிச்சா அப்படின்னு யோசிக்க அடுத்த ஒரு அடியை அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்கும்போது இன்னும் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன சொல்கிறான்னா இதுதான் உன்னோட பெட் ஷாட்டா, இன்னும் எனக்கு காமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறிட்டானே, இவன் இப்படியே ஒருவேளை இவன் வந்து இவனோட பவர் இதளவு காட்டாமல் அப்படின்னு ஹீரோ அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சண்டை இன்னும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கான். முக்கியமாக வந்து முட்டையை வச்சு நம்ம ஹீரோட சில்லி முக்கிலே வந்து காலை வச்சு ஒரு குத்துறான். அப்படி பண்ணும்போது நான் யூஎஸ்பியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து நான் இவ்வளோ நேரம் நான் பெஸ்ட்டை கொடுக்குறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானா அப்படி ஹீரோ வந்து மைண்டில் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இதை சரி எங்கே ஷாக் ஆகிறான். என்னன்னு பார்த்தா இல்லைடா நான் இன்னும் வந்து என்னோட பெஸ்ட்டே நான் காட்டலாம். அப்போ நம்ம ஹீரோ சைக்க தரவை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த குத்தி இருப்பான்ல அதை ஹீரோ மூஞ்சிலே பண்ணல, பார்த்தா அவன் 2 கையை வச்சு பிளாக் பண்ணிட்டான். அப்படி பிளாக் பண்ணும்போது நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல நான் உன்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பஞ்ச் பண்ணுறான். நான் இனிமேல் பயப்படுறக்கு தேவையில்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இதுக்கு மேலே வந்து நான் உங்களை எல்லாத்தையும் ஈஸியாக டிஃபீட் பண்ண போகிறேன், அது போக என்னால் வந்து யோசிக்கிறதுக்கும் நேரம் கிடைக்கிது, அது என்னன்னா நீ அடுத்து எங்கே பஞ்ச் பண்ண போறியா அது எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு ஹீரோ மனசில் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, என்னோட வில் பவர் பூஸ்ட் ஆனதுக்கு தான் காரணம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸில் WPன்னு இருந்துச்சு, அப்படின்னா எனக்கே தெரில, இப்போ தான் பார்க்கும்போது தெரியுது. பார்த்தா அது ஹீரோட வில் பவர் பார்த்தீங்கன்னா 1 தான் இருந்திருக்கு, இப்போ 201 இருந்திருக்கு. ஸோ வில் பவர் பொறுத்த அளவு என்னன்னா இந்த மாதிரி சண்டை போடும்போது இந்த பயம் அதெல்லாம் வந்து இருக்காது. டக்குன்னு அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நம்ம ஹீரோக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிடைக்குது. அது போக நான் இன்னொன்று சொல்லிடுறேன், நம்ம ஹீரோ இதளவு வந்து அவனோட எபிலிட்டி எது யூஸ் பண்ணல, வெறும் ஸ்டாட்ஸோட பவர் வச்சு தான் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு நல்ல வேலை இதெல்லாம் நான் நினச்சேன், அதனால எனக்கு யூஎஸ்பியை கூட. அப்போ நம்ம ஹீரோ வந்து வேகம் வந்துகிட்டு இருக்கான். அது எப்படி காமிக்கிறாங்கன்னா அந்த எங்கோட கண்ணில் வந்து நம்ம ஹீரோ வர மாதிரி இருக்கு, ரொம்ப ஸ்பீடாக வந்து நம்ம ஹீரோ அடிக்க வந்துகிட்டு இருக்கான். இப்போ என்னோட புது ஸ்டாட்ஸை நான் வந்து டெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால நல்ல சண்டை ப்ராப்பர் சண்டை போடணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அதை எங்கே வந்து லெஃப்ட் ரைட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும் நீ ஹோல் பேக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த எங்க சொல்லிக்கிட்டே இருக்கான். பட் நம்ம ஹீரோ அடிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன டைம் வேஸ்ட்டா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ 2 சைடும் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ அடி வாங்கி நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த பஞ்சு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒன்றும் பண்ணலை. இல்லை இதுதான் உன்னோட முடிவுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு சைடு நல்ல நரம்பு புடச்சிக்கிட்டு ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோட அட்டாக்கை காமிக்கிறாங்க 31 231. இந்த இடம் அப்போ நம்ம ஹீரோ வந்து பலமாக ஒரு அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி அடிக்கும்போது ஹீரோக்கே தெரியாமல் இன்னொன்று ஒரு விஷயம் நடக்குது. அது பார்த்தா ஹீரோட கை வந்து ஸ்பார்க் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோட கிரிட்டிக்கல் ஹிட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த கிரிட்டிக்கல் ஹிட் வந்து எப்பயாச்சும் ரேண்டமாக தான் வரும். அப்போ அதே மாதிரி வரும்போது நார்மல் ஹீரோட பஞ்சு ப்ளஸ் கிரிட்டிக்கல் ஹிட்டோட பஞ்சு 2 சேர்த்து அவன் அப்படியே பறந்து போய் அந்த பெஞ்சில் விழுகிற, அப்படியே பெஞ்செல்லாம் உடையுது. அப்படி உடையும் நம்ம ஹீரோ கிரிட்டிக்கல் ஹிட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அவன்கிட்ட வந்து இந்த எவிடன்ஸ் எங்கேருந்து கிடச்சிச்சுன்னு கேட்கலான்னு நினச்சேன். ஆனால் இவன் இப்போ நல்லா வைப் அவுட் ஆகிட்டான், அதாவது மட்டையாயிட்டான். சரி என்ன பண்ணுறது அதெல்லாம் இப்போ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஏதோ ஒன்று நமக்கு பென்ட்ரைவ் கிடச்சிச்சுல, சரி நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு பார்த்தா அந்த இடத்துல வந்து அந்த சாங் வந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஏன் வந்து இன்னும் எங்கே வந்து ஃபோன் பிக்கப் பண்ணல, அவனுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல, சரி என்ன நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பாக போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த சைடு வந்து கரெக்டாக அந்த ஹேங் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ யாரோ உட்காந்துருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்மளோட ஹேன் தான். அப்போ அந்த சைடு சாங் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஹேன் அந்த சைடு உட்காந்துருக்கானே, ஹேன் இந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க
அப்படின்னு வந்து சாங் கேட்குறான். நான் வந்து இங்கே சும்மா உட்காந்துருக்கேன், இந்த படிக்கட்டுலேருந்து மேலே போகாமல் இருக்கிற அளவு தடுக்கிறதுக்காக இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சாங் அமைதியாக இருக்கா. ஓ, உனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கா? மற்றவங்க டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வந்துட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி உட்காந்துட்டு நீ என்ன நினைக்கிறீங்க, எல்லாத்தையும் தடுத்துட நினைக்கிறா? அது போக நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த மாதிரி செக்யூரிட்டி எல்லாம் வந்து காரணம் இல்லாமல் வந்து அடிக்காதேன், அப்போ அதுக்கெல்லாம் காரணம் நீதானா அப்படின்னு கேட்கும்போது இந்த சைடு நம்ம ஹான் அமைதியாக இருக்கான். சரி, அது போக உன்னை இந்த இடத்துல வச்சு ஜட்ஜ் பண்ணி பார்த்தா நீ மட்டும் இங்கே உட்காந்துருக்க, எங்கே இந்த இடத்துல இல்லையே. சரி, ஏதோ ஒன்று இந்த இடத்துல முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் போது இந்த சைடு பார்த்தா சாங் பின்னாடி பார்த்தா எக்கச்சக்கமான பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து இன்னைக்கு எல்லா மெம்பர்ஸையும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீ என்ன பண்ண போகிறன்னு பார்ப்போம், இந்த இடத்துல நீ எப்படி சர்வே ஆகிறன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒன்று தான் கேட்பேன், நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை, இந்த மாதிரி உங்கள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான், இந்த படிக்கட்டில் யாரெல்லாம் மேலே போகிறாங்களோ அவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன். அப்புறம் ஹான் வந்து கேஷுவலாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் உனக்கு இன்னும் இங்கே இருக்க சுச்சுவேஷன் தெரில அப்படின்னு சாங் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இத்தனை பேர் இருக்கும், நீ என்ன பயப்படாமல் இருக்க. சரி, ஏதோ ஒன்று உன்னை வந்து இந்த இடத்துல மொத்தமாக முடிச்சுட்டு நாங்கள் மேலே போய் பார்த்துக்குறாங்க என்ன இருக்குன்னு அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஹானு எந்திரிக்கிறான். சரி, அப்போனா வந்து எனக்கு வேறு வழி இல்லை போல், உங்கள் எல்லாத்தையும் நான் இந்த இடத்துல நான் முடிக்கிறேன் அப்படின்னு ஹான் வந்து இங்கே பக்கத்தில் வரான். ஏன்னா உங்கள் யாருனாலே வந்து என்னை ஸ்டாப் பண்ணவே முடியாது அப்படி இந்த சைடு ஹான் வந்து ஆரா ஃபார்மிங் பண்ணிட்டு பண்ணுறது ஓட சாப்பிட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். அது என்னன்னா, இந்த மாதிரி இந்த மானுவா பொறுத்தளவு என்னன்னா ஃப்ளாஷ்பேக்கை பிச்சு போடுவாங்க. ஸோ அது வந்து அந்த கதைக்கு அந்த இது என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் போடுவாங்க. ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரியே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு ஓப்பனிங்கில் இந்த மாதிரி அந்த மெமோரியல் இதை தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ அந்த அப்பாக்காக வந்திருப்பார்ல இந்த மெமோரியல் டைம், அப்போ அங்கே தான் வந்து இந்த இது டைம் லைன் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ அவங்க ஹீரோ என்ன கேட்குறான்னா, எனக்கு எங்கள் அப்பா பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை, இது எப்படி நடந்துச்சு கூட தெரியல அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹான் அமைதியாக இருக்கான். சரி, ஆக்சுவலாக ஒரு இம்பார்ட்டான விஷயம் நான் கேட்கணும், உன்ட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கா அப்படின்னு கேட்குறான். என்கிட்ட வந்து எந்த பிளானும் இல்லை, நேராக போய்ட்டு அவன்கிட்ட வந்து எவிடன்ஸ் வாங்க போகிறேன். எனக்கு தெரியும் இந்த ஹெங்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பான்னு, அவன் என்னை அடிச்சிருவான்னு தெரியும், இருந்தாலும் வந்து நான் எப்படியாச்சும் வந்து அவன்கிட்ட வாங்குறதுக்கு ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்காது, நான் கண்டிப்பாக ஒரு வழியை கண்டுபிடிச்சி அந்த எவிடன்ஸை நானே என் கையால் வாங்கி நான் பார்ப்பேன் அப்படின்னு ஹீரோ வந்து அந்த இடத்துல சொல்லியிருப்பான். ஸோ இப்போ வந்து கரண்ட் டைம் அப்போ நம்ம ஹீரோ இந்த ஃபைட் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இந்த மாதிரி ஹான்ட்டை ஃபோன் பண்ணி நான் வந்து இந்த போன்சாங் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு போகிறேன். ஸோ அந்த ஹாங் இருந்த இடம் வந்து ஒரு ஏஜென்சி, இது நான் அந்த இடத்துக்கு போகிறேன், எனக்கு அந்த அட்ரஸ் அமுச்சு விட்டு மட்டும்தான் நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். அப்போ இந்த கரண்ட்டில் பார்க்கும்போது இந்த ஹானும் அந்த சைட் சாங்கும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹான் என்ன சொல்கிறான்னா, சரி, நீங்கள்லாம் இங்கே வந்ததுனால நான் வந்து உங்களுக்கு 2 சாய்ஸ் தரேன். ஒன்று, எல்லோரும் இந்த இடத்த விட்டு கிளம்பி போகணும், இல்லைனா என் கூட வந்து சண்டை போடணும், எது வசதி நீங்களே பார்த்துக்கோங்க. அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நான் எல்லாத்தையும் பற்றா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து ஆரா ஃபார்மிங்கோட நின்றுக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்து இந்த வளன்னு சொல்லலாம் இருக்க பிடிக்காது, வந்தால் மொத்தமாக வாங்க, இல்லைனா கிளம்பி போங்கடா அப்படி வந்து ஹான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு வந்து நம்மளோட சாங் என்ன யோசிக்கிறான்னு, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஹான் வந்து வீக்கு கிடையாதுன்னு, ஆனால் நாங்கள் வந்து மொத்தம் 40 பேர் இருக்கோம், என் கூட 40 பேர் இருக்காங்க, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவனை அடிச்சிட முடியுமில்ல, அப்பயே இவன் வந்து ஒரு இது நம்ம இருக்கா, நான் எதுக்கு ஆசிட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், நான் எதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கேன், இல்லை ஏதோ எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக வந்துக்கிட்டு இருக்கேன், இவனை தோக்கடிக்க முடியாத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ சாங் வந்து பயந்துக்கிட்டு இருக்கான். அப்போ சாங் பின்னாடி பார்க்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ அப்போ தான் அடித்து முடிச்சுட்டு கீழே வந்திருப்பான். அப்போ வந்துக்கிட்டு இருக்கும்போது, நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்ட, அது போக அந்த டஞ்சன் பாஸ் அவன் என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி ஹீரோ சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ பார்க்கும்போது, ஆமாம் இங்கே எதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சைடு வந்து சான் வந்து, டோவின் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து சான் அங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஹான் வந்து, டே நான் ஏற்கனவே சொல்கிறதான் 2 வாய்ப்பு தான், சும்மா வளன்னு பேசாத, ஏதாச்சும் ஒன்று முடிவெடு அப்படின்னு வந்து இங்கே நம்மளோட ஹான் சொல்லும்போது அங்கிட்ட அவனுக்கு அப்படியே பயப்பட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான். அவனால் எதுவும் பண்ண முடியல, எல்லாரும் அவங்களுக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லப்போ அந்த 40 பேர் லிட்ரலி 40 பேர் வந்து நம்ம ஹீரோக்கும் ஹானுக்கு வந்து வழி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹான் வந்து கெத்த நடந்து போய்கிட்டு இருக்கா, நம்ம ஹீரோ சுற்றி பார்த்துக்கிட்டு வந்துருக்கான் என்ன நடக்குதுன்னு. சரி பாஸ்டர் கொஞ்சம் நேரம் மட்டும் வெயிட் பண்ணு, நான் போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து உனக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சான் வந்து வேகமாக அந்த கதவு திறந்து வந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் ஷாக் ஆகுறான், என்னது எங்க நீ இங்கேயா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி எங்கே அடி வாங்கினதெல்லாம் யாருக்கு தெரியாது, இப்போ தான் தெரியுது. அப்போ எங்கே அந்த சைடு வாயிலேருந்து ரத்தத்தெல்லாம் கக்கிட்டு அப்படியே எந்திரிச்சிக்கிட்டு இருக்கான். இது என்ன நடக்குது, எப்படி நம்ம ஏஜென்சி இப்படி ஒரு மெஸ்ஸில் கிடக்குது, இது அந்த டோவினா பண்ணா அப்படி கேட்கும்போது
டேய் நீங்கள் ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கடா, இங்கே ஒன்றும் பெருசாக நடக்கலை அப்படின்னு வந்து யங் சொல்லிக்கிட்டு இருக்கான். டோவின் எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிச்சுடா, நீ வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன்டா அப்படின்னு வந்து அங்கே எங்கே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, சரி நீங்கள் எல்லோரும் இங்கே வந்துட்டீங்கள, மாதம் நிற்காமல் போய் அங்கே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சாங் வந்து ஓகே அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அப்போ உன்னை பிடிச்சி நான் உன்னோட திறமெல்லாம் என்னன்னு பார்த்து அதோட சண்டை போட்டு நான் ஜெயிப்பேன்டா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இன்னொன்று சைடு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஹானோட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, சரி ஹான் நீ எதுக்கு இங்கே வந்த, எனக்காக நீங்கள் வந்தியா அப்படின்னு கேட்கும்போது, மொதல் அந்த வீடியோ பாரு, அதுக்கடுத்து மற்றதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஹான் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த வீடியோ என்ன ரான்ஸ் பார்க்கும்போது சரி என்னென்னு பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அன்றைக்கி அவங்க அப்பா இறந்தது, அது என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது அவங்க அப்பாவோட கார் அங்கே நிற்கிது. எங்கள் அப்பா கார் அங்கே தான் இருக்குது. ஒரு நிமிஷம், அது யாரோ பக்கத்தில் வராங்களே, எனக்கு இந்த ஃபேஸை பார்த்தா ரெக்கக்னைஸ் பண்ண மாதிரி இல்லையே, இவன் வேறு மூதியெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சைடு அந்த பர்சன் வந்து நம்ம ஹீரோட அப்பாவோட காருக்கெல்லாம் பிரேக் ஒயரை கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஏதோ சஸ்பீஸாக மாஸ்க் போட்டிருக்கான், கேப் போட்டிருக்கான். அது போக என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானே, இவன் ஏதோ டெர்பிளாக பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அடுத்த டயரில் அந்த நட்டெல்லாம் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஆக்சிடென்ட்டுக்காக என்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது போக இந்த வீடியோவில் இருக்கிற வந்து அப்படியே வந்து பர்பஸ்ஃபுல்லாக தான் இந்த பிரேக்கெல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் இது எப்படி? ஆமாம், அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கவும் இந்த மாதிரி நம்ம ஹான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பான், அந்த கிரிமினல் வந்து எங்கே வேணால் இருக்கலாம், அப்போ ஒருவேளை வந்தால் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து ஹான் சொல்லியிருப்பான். ஆமாம், இப்போ தான் நான் யோசிக்கிறேன், இந்த மாதிரி ஹான் சொல்லியிருப்பான்ல. சரி, அப்போ உனக்கு தெரியும், நீ இந்த மாதிரி சொன்னல இந்த கல்பிரிட் வந்து பக்கத்தில் தான் எங்கேயோ இருப்பான்னு, அப்போ ஹான் உனக்கு யாரும் தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, நீ அதை நல்லா க்ளோஸாக பாருவேன், அவன் என்ன வேர் பண்ணியிருக்கான்னு. என்ன வேர் பண்ணியிருக்கானா, என்ன கிளாத் போட்டிருக்கான் பார்த்தா அதில் ஒரு சிம்பிள் இருக்குது. இது இல்லை, வாய்ப்பில்லை இது அப்படின்னு சொல்லும்போது இன்னொன்று ஃப்ளாஷ்பேக்கில் போகிறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோட அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு ஜாக்கெட்டை காமிக்கிறாங்க. டோவின் இந்த இது எப்படி இருக்குது, இதான் வந்து சன்ஷைன் ஃபவுண்டேஷனுக்கான ஒரு யூனிஃபார்ம்னு வச்சுக்கோ, எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ கன்றாவியாக இருக்குது அப்படின்னு சொல்லுப்பேன். என்னது கன்றாவியாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா இந்த மாதிரி புள்ளிஸ் எல்லாம் வந்து இது கண்டிப்பாக போடவும் மாட்டாங்க, இதெல்லாம் நீங்கள் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, இதெல்லாம் யூஸ்லெஸ், இந்த மாதிரிலாம் அவங்க போட மாட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறேன். ஸோ ஆரம்பத்துலேருந்து நம்ம ஹீரோக்கு வந்து அங்கே அப்பாவோட வேலை வந்து பிடிக்கல, நம்ம ஹீரோ அமைதியாக இருக்கானா, இது வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போது, அதாவது டோவின் இந்த மாதிரி இந்த கிட்ஸ் எல்லாம் இந்த ஃபவுண்டேஷனுக்கு வராங்கள்ல, அவங்க மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி தொலைஞ்சு போனவங்களா இல்லைனா வந்து தனியாக இருக்கிறவங்க தான் இங்கே வருவாங்க. ஸோ அப்படி வரவங்களுக்கு வந்து நம்ம இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணி நம்மளோட சேர்ந்து அவங்கள வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்காக வந்து நம்ம இருக்கோன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஜாக்கெட்டு. அதனால இது இருக்கிறனால ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து எப்பயுமே ஒத்துமையாக இருப்பாங்கல்ல. அது போக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பாசிட்டிவ் அவங்களுக்குள்ளே செலுத்தினோம்னா அவங்களும் நல்ல ஒரு வழிக்கு போவாங்கல்ல. அப்புறம் மற்றவங்கள வாழ்க்கை அவங்க வந்து நல்லது ஆக்குவாங்க. இதுதான் நம்மளோட மேஜர் இதுன்னு வச்சுக்கோ. ஸோ இந்த டிசைன் வேணால் நல்லா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இது போட நல்லா தானே இருக்குது அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போ கரண்ட்டில் அந்த கல்பிரிட் வந்து இந்த சன்ஷைன் ஃபவுண்டேஷனில் இருக்கிற ஒருத்தனா அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, அஃப்கோர்ஸ் அவன் அந்த ஜாக்கெட் போடுறதுனால அவன் சன்ஷைன் ஃபவுண்டேஷனுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஹான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் எனக்கு வந்து இவன் அதிகமாக அந்த ஃபவுண்டேஷன் வந்து வந்த மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அப்படியே கையை பிடிச்சி முறுக்கிக்கிட்டு இருக்கான், நரம்பு புடச்சிக்கிட்டு இருக்கு. எதுக்காக எங்கள் அப்பா இப்படி நினச்சாங்க அவங்களெல்லாம் மாற்றணும்னு? ஆப்வியஸ்லி என்னதான் பண்ணாலும் அவங்க மாற்ற போகிறது இல்லை. ஆனால் எதுக்கு இப்படி பண்ணீங்க, இப்போ நீங்கள் இவ்வளோ நல்லது பண்ணியும் உங்களுக்கு கடைசியாக எதுக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்துச்சு, ஏன் இப்படி அப்படின்னு வந்து ஹீரோ வந்து ரொம்ப சோகமாக ரொம்ப இதாக இருக்கான். ஏன்னா இவ்வளோ நல்லது பண்ணியும் கடைசியாக வந்து யாருக்கு நல்லது பண்ணாங்களோ அவங்க கையாலே வந்து முதுகில் குத்துனாலோ வந்து இருக்கும்போது நம்ம ஹீரோனால் அது வந்து பார்க்க முடியல. ரொம்ப ஹீரோ வந்து இதாகிட்டான். அப்போ அதெல்லாம் ஹான் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னதான் வந்து நமக்கு வந்து இந்த மர்டர் யாருன்னு தெரிஞ்சானோ அது இப்போதைக்கு ஒரு யூஸ் கிடையாது. இந்த மாதிரி நம்ம போலீஸ்ட்டை போய் ரிப்போர்ட் பண்ணாலும் அந்த இடத்துல எதுவுமே கிடையாது, ஏன்னா இந்த கேஸ் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போக இந்த வீடியோ யார்கிட்ட வந்துச்சு எது வந்துச்சு நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அந்த எங்கே என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோ வந்து ஒரு அனாமஸ்டேருந்து வந்திருக்கு, அதாவது அன்னோன்ட்டேருந்து யாரோ வந்திருக்கு. ஸோ நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்காக கூட வந்திருக்கலாம். அது என்ன ஏதுன்னு தெரில, இந்த மாஸ்டர் மைண்ட் யாருன்னு தெரில. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா இந்த கல்பிரிட் யாருன்னு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து இல்லை, ஏன்னா எங்கள் அப்பா இறந்ததுக்கு அடுத்து இந்த சன்ஷைன் ஃபவுண்டேஷன் மொத்தமாக டிஸப்பியர் ஆயிடுச்சு, அதனால எந்த இன்ஃபர்மேஷனும் வந்து இந்த டைமில் இல்லை. ஒரு நிமிஷம், அந்த பில்டிங் இன்னும் இங்கே தான் இருக்குது, அந்த ஃபவுண்டேஷனில் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, யாரில் உள்ளே இருக்காங்கன்னு மேபி நம்மளுக்கு அதுக்கு உதவியாக இருக்கும் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் ஹான், நீ இருக்கனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் உடனே வந்து தாட் வந்துச்சு, இப்போ எனக்கு ஒரு லீடு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹான் அமைதியாக இருக்கா. சரி, நீ அப்போ அந்த கல்பிரிட்டை கண்டுபிடிச்சதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது, ஆப்வியஸாக அப்படி
அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், எங்கள் அப்பாக்காக நான் ஆவரேஜ் பண்ணியாவேன், இதை நான் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேன், நான் சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிச்சி நான் இதை டிஸ்ட்ராய் பண்ண போகிறேன். அந்த இதை நம்ம ஹீரோ அப்படியே சொல்கிறான், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்களோ அவங்கள பே பண்ண வைப்பேன் அப்படி ஹீரோ இதெல்லாம் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கான். என்ன காரணம்னா எல்லோரும் வந்து அடுத்த வாரம் வந்து மிட் எக்ஸாம் இருக்குது, அதனால் ரெடியாக இருந்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்னது அப்போ நம்ம ஹீரோ இருக்கானா இப்போ மிட் டேர்ம் டெஸ்ட் ஆச்சோன்னா நான் ஒன்றுமே படிக்கலையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து சரி கொஸ்டின்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் நல்லா படிங்க அப்படின்னு சொல்லும்போது டீச்சர் வெளியே போகிறாங்க. டீச்சர் அப்படி எல்லோரும் வந்து வெறுத்துக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா கொஸ்டின் கஷ்டமாக இருக்கலாம். இல்லை நம்ம ஹீரோ சுத்தமாக படிக்கல. அப்போ நம்ம ஹீரோ ஐயோ நான் இந்த குஸ்டிக்கு போகும்போது இந்த படிக்கவே இல்லையே, இந்த குஸ்டிக்கே போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறது இப்படியே போச்சு லைஃப் மிசரபிளாக இருப்பேன். அப்போ நம்ம ஹீரோ வந்து மண்டையை பிடிச்சி ஆஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது பின்னாடி வந்து ஜோஜியான் வந்து என்னாச்சு டோவில் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஆக்சுவலாக நான் வந்து ஒன்றுமே படிக்கலையே அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா நான் வேணா உனக்கு உதவி பண்ணவா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்னது எனக்கு உதவி பண்ணுறியா அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது அஃப்கோர்ஸ் தானே உனக்கு ஓகேனா சொல்லு, நான் வந்து உனக்கு உதவி பண்ணுறேன், அது போக ஸ்கூல் முடிஞ்சதுக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா படிக்கலாம் அப்படின்னு ஜோஜியான் சொல்லும்போது நம்ம அப்படியே வந்து இந்த ஸ்கூல் முடியுது. அப்போ எல்லோரும் வெளியே வரும்போது நம்ம ஹீரோ நினைக்கிறான், ஆமாம் நான் இதெல்லாம் வந்து ரியலைஸே பண்ணல, நான் எப்போ ஜோஜியானை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்னா அப்போலேருந்து நாங்கள் கிளாஸ்மேட்டாக இருந்தோம், அதுக்கடுத்து நாங்கள் வந்து ஒன்றா லஞ்சு சாப்பிட்றது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இவ்வளோ இதில் நான் இதை எதிர்பார்க்கல, இவன் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஆகிட்டான்ல அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஜோஜியானை வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டான்னு இப்போ தான் ரியலைஸே பண்ணுறான். சரி ஜோஜியான் நீ வந்து எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜோஜியானுக்கு முன்னாடி வந்து ஒரு சிஸ்டம் பாப் அவுட் ஆகுது, உங்களுக்கு ஒரு குவெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு. அந்த குவெஸ்ட் என்னன்னா பாடி கார்டு குவெஸ்ட், நீங்கள் வந்து ஜோஜியானை வந்து இந்த எக்ஸாம் முடிகிற அளவு பாதுகாக்கணும், ரிவார்டு வந்து என்னன்னா அது ஒரு ஹிடன் ஐட்டம். இப்போ எதுக்கு இந்த குவெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா இது கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்குது, எதுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும், ஜோஜியானை ப்ரொவைட் பண்ணுமா அப்படின்னா அவன் என்ன டேஞ்சரில் போகிறானா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்னொன்று சைடு பார்த்தா 2 பங்க்ஸ் இருக்காங்க. யார் கண்டா இங்கே இருக்க இந்த பொண்ணுங்களாம் ரொம்ப ஹாட்டாக இருக்காங்கன்னு அப்படி ஒரு சைடு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் உன்ட்ட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன்ட்டையா இங்கே வந்து எனக்காக ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு பொண்ணு பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. டே என்னை விட்றா அப்படி அந்த சரி ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, ஏன் பார்த்தியா அவனுக்கு அதுக்குள்ளே ரிஜெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ஒருத்தர் இருக்கா, அவன்கிட்ட வந்து அம்மா நீ எதை பார்த்துக்கிட்டு இருக்க கும்மியான் அப்படின்னு கேட்கும்போது நானா ஒரு ஃபெமிலியர் ஃபேஸை பார்த்தேன், என்னால் நம்ப முடியல அவன் இங்கிட்டு வருவான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து ஜோஜியானுக்கோட சம்மந்தப்பட்டவங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து ஜோஜியானை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நாங்கள் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களாம் வந்து ஜோஜியானோட ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட வச்சுக்கோங்க. இவங்களால வந்து நம்ம ஜோஜியானுக்கு என்ன பிரச்சனை வர போகிறதுன்னு தெரில, ஆனால் அது வர அளவு நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருங்க. நான் அடுத்த சாப்டர் வந்து சீக்கிரம் போட பார்க்குறேன். இது